கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 7/8/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை மாத்திரம் இவரோடு இருந்து அன்பிலை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய பிரகாசிக்கூடிய கிருபை இவரோடு இருந்து சகலத்தையுமே ஜெயிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் தருகிற நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் பின்தொடரட்டும். தகப்பனே, பாகம் 28:12 படி நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவரே அப்பா சகல நன்மையிலுமே உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்று தகப்பனே, 7/8/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இறக்கும் நன்மையும் அப்பா தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய கிருபைக்குள்ளாக நிரப்புவீராக, உடைய மகிமைக்குள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஞானமானது தேசத்திலிருந்து செயல்படட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.